ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அர்ஜுனன் சொன்னது, இவ்வாறு யாண்டும் யோகத்தில் உறுதிப்பாடுடன் உம்மை உபாசிக்கும் பக்தர்கள் மற்ற நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் ஆகிய இவர்களுக்கு உள் யோகத்தை நன்கு அறிந்தவர்கள் யார்? பகவான் சொன்னது, என்னிடத்தில் மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய் பெரும் ஸ்ரத்தை உடையவராய் யார் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. ஆனால் யார் எங்கும் சமபுத்தி உள்ளவர்களாய் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி சொல்லுக்கு அடங்காததும் கண்ணுக்கு புலனாகாததும் மனத்துக்கு எட்டாததும் எங்கும் நிறைந்ததும் மாறாததும் நகராததும் நிலைத்ததும் அழியாததும் ஆகிய பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ எல்லா உயிர்களின் நன்மையில் ஈடுபட்டுள்ள அவர்கள் என்னையே வந்து அடைகிறார்கள். நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவருக்கு பிரயாசை மிக அதிகம். ஏனென்றால் உடல் உணர்ச்சி உடையார்க்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை அடைதல் அரிதாகும். தனஞ்சயா, நீ சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாவிடின் அப்பியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. அப்பியாசத்தில் உனக்கு வல்லமை இல்லையாயின் என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள். எனக்காக கர்மம் செய்வதானாலும் நீ சித்தி அடைவாய். இனி இதை செய்வதற்கும் இயலாது எனின் என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தியவனாய் தன்னடக்கம் பயின்று கர்ம பலன் முழுவதையும் எனக்கு அர்ப்பணம் செய். அப்பியாசத்தை விட ஞானம் சிறந்தது, ஞானத்திலும் தியானம் மேலானது, தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் உயர்ந்தது. தியாகத்தினின்றும் விரைவில் சாந்தி வந்து அடைகிறது. உயிர்கள் அனைத்திடத்தும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாக கருதி பொறுமை படைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவன் யோகியாய் தன்னடக்கம் உடையவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தனாகிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். உயிர்கள் அனைத்திடத்தும் வெறுப்பு இன்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாக கருதி பொறுமை படைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவன் யோகியாய் தன் அடக்கம் உடையவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தன் ஆகிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யாரிடத்து உலகுக்கு இடர் இல்லையோ, யார் உலகத்தினின்றும் இடர்படுவதில்லையோ, இன்னும் யார் களிப்பு கோபம் அச்சம் கலக்கம் இவைகளிடத்தில் நின்று விடுபட்டவனோ அவன் எனக்கு மிகவும் உகந்தவன். வேண்டுதல் இலானாய் தூயவனாய் திறமை உடையவனாய் ஓரம் சாராதவனாய் துயரமற்றவனாய் காமிய கர்மங்களை துறந்தவனாய் என்னிடத்து பக்தி பூணுபவன் எனக்கு இனியவனாகிறான். மகிழ்தலும் வெறுத்தலும் துன்புறுதலும் அவாவுறுதலும் இன்றி நன்மை தீமைகளை துறந்த பக்தனே எனக்கு பிரியமானவன். பகைமையும் நட்பையும் அங்கனம் மானத்தையும் அவமானத்தையும் நீராக்கி குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இவைகளை ஒப்பாக்கி பற்றற்றவன் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மௌனி கிடைத்ததில் திருப்தி அடைபவன்
இருக்க இடம் தேடாதவன், உறுதியான உள்ளமுடையவன், பக்தனுமாகிய அம்மனிதன் எனக்கு மிகவும் உகந்தவன். சிரத்தை உடையவனுடைய அவ் அன்பர் என்னையே கதியாக கொண்டு அமிர்தம் போன்ற இத்தர்மத்தை ஈண்டு உரைத்தபடி கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் இனியவர். சிரத்தை உடைய எந்த அன்பர் என்னையே கதியாக கொண்டு அமிர்தம் போன்ற இந்த தர்மத்தை ஈண்டு உரைத்தபடி கடைபிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் இனியவர். பிரம்ம வித்தையை உடையதும் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின்கண் பக்தியோகம் என்ற 12வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் மகாவிஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் பக்தவச்சல்யாய நமக, ஓம் தாமோதராய நமக. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியை போற்றும் பொருள்கேளாய்